ஏஜிஏ ரிஃபாய் அவர்களே, நீங்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் மிகவும் உணர்வுபூர்வமாகவும் வரலாற்று ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளன. கீழக்கரைக்கும் இலங்கைக்குமான அந்த 400 ஆண்டுகால தொப்புள் கொடி உறவை உங்களின் இந்த பதிவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. குறிப்பாக உங்கள் முன்னோர்கள் ஆன்மீக பணிக்காகவும் தமிழ் மொழியை வளர்க்கவும் இலங்கை சென்றதும் இன்று வரை அங்கு ஜும்மா பிரசங்கங்கள் தமிழில் நடைபெறுவதற்கு அவர்கள் அடித்தளமிட்டதும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட சில முக்கிய அம்சங்கள் இதோ. வரலாற்று பிணைப்பு, பொருளாதார உறவு. கீழக்கரை பெட்டிக்கடைகளில் இலங்கை நாணயம் புழக்கத்தில் இருந்தது என்பது இரு இடங்களுக்கும் இடையே இருந்த மிக நெருக்கமான வணிக உறவை உணர்த்துகிறது. ஆன்மீக பணி, மார்க்க அறிஞர்களும் மகான்களும் இலங்கையில் பள்ளிவாசல்களை கட்டி இஸ்லாத்தை பரப்பிய விதம் கீழக்கரையின் பெருமையை உலகறிய செய்கிறது. தமிழ் மொழி வளர்ச்சி, மன்னர்களுடனான தொடர்பு மற்றும் ஜும்மா பயான்களை தமிழில் தொடங்கியது ஆகியவை தமிழ் பண்பாட்டில் கீழக்கரை மக்களின் பங்களிப்பை பறைசாற்றுகின்றன. இலங்கை வானொலி, ரேடியோ செயிலான், SLBC. நீங்கள் பேட்டி கொடுத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை வானொலி வெறும் ஊடகம் மட்டுமல்ல, அது தெற்காசியாவின் ஒரு கலாச்சார அடையாளம். 1925 தொடங்கப்பட்ட ஆசியாவின் முதல் வானொலி நிலையம். அரிதான இசைப்பதிவுகளின் கருவூலம். இந்தியாவின் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மற்றும் இந்தி பாடல்கள் மூலம் பினாகா, கீத்மாலா போன்றவை இல்லந்தோறும் நுழைந்த மந்திரப்பெட்டி. உடல் இந்தியாவிலும் ரூஹ், உயிர் இலங்கையிலும் உள்ளது என்று நீங்கள் குறிப்பிட்டது எல்லைகளை தாண்டிய உங்கள் அன்பையும் உங்கள் முன்னோர்களின் நினைவுகளையும் பிரதிபலிக்கிறது. உங்களை போன்றவர்களின் வரலாற்று பதிவுகள் தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த உன்னதமான உறவை எடுத்துச் செல்லும்.